சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ வாழும் பொழுது யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாமல் உன் வார்த்தைகளை கவனமாக விட்டு அடுத்தவரை புண்படுத்தாமல் வாழ வேண்டும். யாராவது ஒருவரின் கண்ணீருக்கு நீ ஆளானால் அந்த பாவம் உன்னை துரத்தி கொண்டு தான் இருக்கும் என் குழந்தையே. இந்த வாழ்க்கையில் ஒருவரையும் ஒருவர் வாழ விடாமல் தவிர்ப்பது தான் குறிக்கோளாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் கர்வமாக இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. நீ என்னிடம் கேட்கலாம், அப்பொழுது என் கண்ணீருக்கு ஆளானவர்கள் சந்தோஷமாகத்தானே இப்பொழுது கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். கால தாமதமானாலும் கட்டாயம் அவர்களுக்கு அது கிடைத்தே தீரும். உப்பு தின்பவர் கட்டாயம் தண்ணீர் குடித்து தான் ஆக வேண்டும் என் குழந்தையே. அதுதான் என் குழந்தைக்கு நான் கூறுவது. யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாமல் வார்த்தையை கவனமாக விடுங்கள் என்று. என் குழந்தையே, இப்பொழுதும் உன் வாழ்க்கையை கெடுத்து உன்னை வேடிக்கை பார்ப்பவர்கள் இன்று உனக்கு என்ன நடக்கும் என்று உன்னை கண்காணித்து கொண்டு தான் வருகிறார்கள். இந்த வேளையில் உன் துணையின் நிலையை உன்னிடம் நான் சொல்லவே இங்கு வந்துள்ளேன். உன் துணை உன் கண்ணீருக்கு ஆளானவர். இன்றும் நீ கண்ணீர் வடிகிறாய் என்றால் அதற்கு காரணமும் உன் துணையாக இருக்கிறார் அல்லவா? இது உனக்கு நம்பிக்கை துரோகமாக செய்தது. நீ நம்பி உன் துணைதான் உனக்கு எல்லாம் நினைத்து அவரையே உயிராக நினைத்து வாழ்ந்து உன்னை பரிதவித்து விட்டு கண்ணீரில் விட்டு சென்ற உன் துணை இப்பொழுது எப்படி இருக்கிறார் என்று நீ கேட்கிறாயே. உன் துணை இன்னும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார். அவரை துரத்துவது யார் என்று தெரியுமா? அவரை இன்று வரை துரத்துவது உன் கண்ணீருக்குமான பாவம்தான். உன்னை விட்டு பிரிந்து போனால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற தப்பான கணக்கை எடுத்து உன்னை அழ வைத்துவிட்டு உன்னை நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ வைத்துவிட்டு அவர் எங்கோ இருந்து நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்து போனார். ஆனால் உனக்கு செய்த நம்பிக்கை துரோகம் மற்றும் நீ விடும் கண்ணீரின் பாவமும் அவரை இன்னும் துரத்தி கொண்டு தான் இருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுபடுவார் என்று நீ என்னிடம் கேட்டால் அதற்கு ஒரே ஒரு பதில் தான் நான் சொல்வேன். அவர் மனம் திருந்தி உன்னுடன் அவர் வந்து வாழ்ந்தால் அந்த பாவம் விட்டு போய்விடும். இப்படி செய்தால் நீயும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். இதற்கான நாளை நான் தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். கூடிய விரைவில் நான் அதை உன்னிடம் கொடுத்து விடுவேன். அதுவரை நீ அமைதியாக பொறுமையாக இரு. உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றி தருகிறேன். உன் துணையை உன் கரங்களில் நான் ஒப்படைப்பேன். நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.